லைஃப்பில் வந்து எடுக்க எடுக்க குறையக்கூடாது சார். ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து நான் வந்து எனக்கு பணம் வந்துட்டே இருக்கணும், எனக்கு பணத்தில் வந்து நான் நிறைய இருந்துகிட்டே இருக்கணும். அதே மாதிரி ஒரு காரியம் வந்து எனக்கு சக்ஸஸ் ஆகிட்டே இருக்கணும், நெகட்டிவாக எதுவுமே வரக்கூடாதுன்னா அதுக்கு ஒரே ஒரு இதுதான், அது ஏகாதசி வழிபாடு. ஏகாதசி அன்னைக்கு மகாவிஷ்ணுகிட்ட நீங்கள் வழிபாடு பண்ணலாம், ரொம்ப விசேஷம். ஒரு 108 காசு வச்சுக்கோங்க, துளசி பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஒரு துளசி ஒரு காசு எடுத்து மகாவிஷ்ணு நாராயணா லக்ஷ்மி நாராயணா நம ஒரு காசு ஒரு துளசி, லக்ஷ்மி நாராயணா நம ஒரு காசு ஒரு துளசி, லக்ஷ்மி நாராயணா 108 தடவை அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒரே ஒரு பொழுதாவது விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏகாதசி அன்னைக்கு விரதம், ஏகாதசி அன்னைக்கு யாருக்காவது எதனா சாப்பாடு ஏதாவது வாங்கி கொடுத்தலாம் ரொம்ப விசேஷமாக இருந்துட்டுருக்கும். அப்படி ஏகாதசி அன்னைக்கு பிரசித்தி பெற்ற 108 திவ்ய தேசங்களில் உங்களால் முடிஞ்சால் ஒரு அதை விசிட் பண்ணுறது ரொம்ப நல்லது. நான் வெளிநாட்டில் இருக்கேன் சார், நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன், நான் பண்ணுறேன், ஐ எம் ஃபாலோயிங் யுவர் டிப்ஸ், ஐ எம் ஃபாலோயிங் யுவர் ஆன்மீக தகவல் அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் கவலைப்பட வேண்டாம். பெருமாளுடைய படம் இல்லைனா பெருமாளுடைய கோயில் பக்கத்தில் இருந்தால் போயிட்டு வாங்க. நான் சொன்ன பரிகாரத்தை மட்டும் சரியாக பண்ணி பாருங்கள், நல்ல மாற்றம் தெரியும், மனதுக்கு ஒரு பெரிய நிம்மதி. சார் காசு வந்ததுக்கப்புறம் நிம்மதி இருக்கணும், நல்லா பாருங்கள். அதாவது இந்த காசையும் வச்சுக்கிட்டு நிம்மதியும் இல்லாமல் இருக்கக்கூடாது, வண்டியும் வச்சுட்டு நிம்மதி இல்லாமல் இருக்கக்கூடாது, வீடு வாங்கிட்டு நிம்மதி இல்லாமல் இருக்கக்கூடாது. எல்லாம் இருக்குது, சண்டை மட்டும் வந்துட்டு இருக்குது. இது எல்லாத்துக்கும் தீர்வு நான் சொன்ன இந்த வழிபாடு.